நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா. நீங்க வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சிக்க முடியும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாரத நாட்டில் கங்கையின் தெற்கு கரையில் பரமாத்மா பிறந்த ஓதேலா எனும் ஊரில் ஒரு பிரேதாத்மா உருவெடுத்துள்ளது. போலி வேஷம். இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அந்த திருப்பதி தான் செத்துட்டானா? அவன் ஆத்மா இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேய் பிசாசு பேரை சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்றியா? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கல்லையும் கரெக்டா கேக்குறான். நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா. நீங்க வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சிக்க முடியும். அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சிக்க முடியும். நீங்க வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சிக்க முடியும். மூட்டை தூக்குறவங்க அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடாம தெம்பு எப்படியா வரும்? பப்பன் சாதம் சாப்பிடு, புளி சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடுறா தெம்பு வரும். யோ அதை சாப்பிட தட்டை கூட தூக்கிக்க முடியாது, மூட்டை எங்க தூக்குறது? மாட்டுக்கறி சாப்பிட்டா இந்துவா இருக்க முடியும், மாட்டுக்கறி சாப்பிட்டா தமிழனா இருக்க முடியாது. ஆனால் கலியுகத்தில் முதன்முறையாக 5 எழுத்து மந்திரம் வெல்லப் போகிறது. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. விஷகாத்தா மாதிரி ஓதலாவ சுத்தி வளைப்பேன். நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். ஊரை தாக்குறதுக்கு முன்ன அந்த விஷத்தை முழுங்கிருவேன். பாண்டையும் மண்டையோட்டையும் போட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் சாம்பலா பூசிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ள அரை நிர்வாணமா சுத்திட்டு திரியிறானே அந்த பைர. யார சொல்றான்? அவன் எல்லாம் ஒரு கடவுள், அவனை கும்பிடுற நீ எல்லாம் ஒரு சிவசக்தியா? இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? சைத்தான் கே சுவர் அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா மாதிரி 7 புண்ணிய ஸ்தலங்களையும் தவம் பண்ணவகிட்ட சவால் விடாதடா சைத்தான். சில்றல்ல கோடி. நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா. நீங்க வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுறேன். அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சிக்க முடியும். இந்த மாதிரி சோசியல் மீடியால பேசிக்கிறதுன்னு வச்சுங்க, போறோம் வரும் பூரா கருத்து போவான், ஜாக்கிரதை. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய அதிரடியான தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை. ஆளுநர்களை நோக்கி நீங்கெல்லாம் அன்எலெக்டட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் தானே தவிர மாநில அரசினுடைய சட்டமன்றமும் அமைச்சரவையும் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகள். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அவங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கறத நிறுவக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பா இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். அதாவது 2 பேரை சொன்னாங்க. 2 IPS இறக்குது களத்துல பாஜக தமிழ்நாட்டுல. ஒரு IPS கட்சிக்கு, ஒரு IPS ஆட்சிக்கு. அதாவது அண்ணாமலை IPS பிஜேபி தலைவர் ஆகிறாரு. நம்ம RN ரவி IPS அவர் ஆட்சி நிர்வாகத்துல ஒரு மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பாரு.
இந்த 2 ஐபிஎஸ்டை மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக கூட்டணி கட்சிகள், இந்த திராவிட மாடல் ஆட்சி இவங்கெல்லாம் என்ன பாடுபட போறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பில்டப்பு மாடி அம்மா. கடைசியில இப்ப என்னன்னு பார்த்தா 2 ஐபிஎஸ்க்கும் ஒரே நேரத்துல பீச பிடிங்கிருக்காங்க. இங்க வா. அவங்க அடிச்சு பத்தாடா, நீ வேற என்ன அடிக்கிற? பின்ன என்னடா, செவனேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். என்ன ஆட்டோல வம்படியா கூட்டு வந்து கண்டவனையெல்லாம் விட்டு அடி வாங்கி கொடுக்குறியடா, அதான்டா அடிச்ச. இங்கே தமிழ் மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக 8000 கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு. தி நெக்ஸ்ட் டே சாம்பார் ஆப்பு எனக்கு பிச்சை எடுக்கிறா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. தலைவர் பதவியிற்காகத்தான் இந்த இயக்கத்துக்கு வந்தேன். எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் மோடி அவர்களுடைய ஊழலை இன்னும் வீரியமாக வேகமாக சொல்லத்தான் போறோம். நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. நான் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் நரேந்திர மோடியினுடைய வேலை. அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான். உனக்கு நீச்சல் தெரியும்? நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அப்படி ஒரு பிரமாதமான வேலை உங்ககிட்ட இருக்கு. எங்க செஞ்சு காட்டு. புடிங்க. நம்ப மாட்டேன். அட பிச்சைக்காரனாய. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. அட மண்ணுக்கு பிறந்தவனே, இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொருக்கா செய்யுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. தமிழ்நாட்டுல பாஜகக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, பாஜக இருக்கிறதையே ஜனங்க மறந்துட்டாங்க. இப்போ எப்படி இவன் போய் இப்படி சொன்னானா கலவரம் நடந்துருங்களா? தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் மொத்தம் 39 உறுப்பினர்கள், 22 பேர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. மீதி 17 பேர் வாக்கு போட்டாங்களா போடலையா, இல்ல ஆதரிச்சு போட்டாங்களா என்னன்னு அது யாரு கேட்கறது? 39 பேரு புதுச்சேரியை தவிர்த்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் 39 பேரு, அதுல 22 பேர் தானே வாக்கு செலுத்திருக்காங்க. இப்ப வெளிப்படையா தெரியுது, எங்க ஐயா ஜி.கே. வாசன் ஆதரிச்சு போட்டிருக்காரு, எங்க ஐயா அன்புமணி வெளியேறிட்டாரு. இப்ப மத்தவங்க வாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லூசு பையிலையும் உச்சா பையிலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.